அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்டைல் அதனுடைய ஸ்கேம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதாவது எனக்கு ஏற்பட்ட ஒரு விளைவுகள் தான் வந்து வீடியோவாக நான் வந்து மேக் பண்ணி போட்டிருந்தேன். என்னென்னா ஜஸ்டைல் வந்து நிறையா அவங்களுடைய மார்க்கெட்டிங் டீமை பயன்படுத்தி நம்மளுடைய எந்த அளவுக்கு மூளைச்சலவை செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சு அவங்க வந்து நம்மளை எப்படி வந்து உள்ள ஈஸியஸ் வந்து அவங்க வாங்கணுமோ அந்த மாதிரி வாங்கிடுவாங்க. இதனால் நிறைய பாதிக்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் செய்கிற நம்ம தான் வந்து பாதிக்கப்படுறோம். அது வந்து என்ன பிரச்சனை இருக்குது, அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஆனால் ஈஸியாக வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஏகப்பட்ட பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க, இது எப்படி ஈஸியஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் வந்து முழுக்க அந்த ஈஸியஸ் வந்து எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஆப் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஒரு பேப்பரில் எழுதி அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் தெளிவாக பார்த்து அது பிரகாரம் போனீங்க அப்படின்னா ஈஸியஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற ஆப்ஷனில் போயிட்டு நான் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஸ்டாப் ஆகிருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அந்த தொழில் வந்து சின்ன தொழிலெலாம் பாதிக்கப்படுறவங்களே இதுதான். ஏன்னா அவங்களுக்கு ஒரு யாராக இருக்கட்டும் ஒரு தொழில் வந்து நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து ஒரு சோசியல் மீடியாவில் காசு கட்டுவாங்க. அவங்க வந்து சம்பாதிக்கிறத விட இப்போ ஒரு தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறத விட அந்த ஈஸியஸுக்கு போகிறதே அந்த அமௌண்ட்டே கடன் வாங்கி கட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா தெரியாதனமாக போட்டுட்டாங்க. அதுக்கு அந்த ஈஸியஸ் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னா அமௌண்ட் இல்லை, நம்மளுடைய பேங்க்கில் அமௌண்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபைன் விழுகும். அதுக்கு பயந்துகிட்டே வந்து அதுக்கு கடனை வாங்கி கட்டுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா சின்ன தொழில் செய்வீங்க, நான் சொல்கிறது சின்ன தொழில் செய்வீங்க, அவங்க எப்படியாவது டெவலப் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையே வருது. நிறைய பேர் என் வீடியோவை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நான் தெளிவாக வந்து சொல்லிடுறேன். அதில் பார்த்துட்டு அது பிரகாரம் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா ஜேடி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணுங்க. ஜேடி ஆப்பில் வந்து ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். ஜேடி ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு லீட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அந்த லீட்ஸுக்குள்ளே போயிட்டு 3 டாட் வந்து ரைட் சைடு இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜ் கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த மேனேஜ் கேம்பெயினுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மேனேஜ் பிளான் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அடுத்தடுத்த ஸ்டெப்பு சொல்கிறேன். மேனேஜ் பிளானுக்கு அடுத்தது உள்ளே போனீங்க அப்படின்னா சேஞ்ச் இசிஎஸ் இன்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். சேஞ்ச் இசிஎஸ் இன்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி வரும். உங்களுடைய ஏன்னா நீங்கள் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் அந்த மொபைலில் இருந்துச்சு அப்படின்னா ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து உள்ளே போனீங்க அப்படின்னா வாண்ட் டு மாடிஃபை இசிஎஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நிறைய வரும். அதில் வந்து பாஸ் இசிஎஸ் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். தெளிவாக கேட்டுக்காங்க. பாஸ் இசிஎஸ் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீப் சர்வீஸ் ஆக்டிவேட், அதாவது கீப் சர்வீஸ் ஆக்டிவேட். அடுத்தது வந்து செலக்ட் சர்வீஸ் டு ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். லாஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்கிறேன். செலக்ட் சர்வீஸ் டு ஸ்டாப் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன காரணத்துக்காக ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அது நீங்கள் வந்து சும்மா அது ஏதாவது ஒரு காரணத்தை கொடுத்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராசஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். இதுதான் ஈஸியஸ் வந்து ஸ்டாப் பண்ணுற மெத்தேடு. ஜஸ்டைல் வந்து இது நாள் வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணிக்காங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வீடியோ போடாமல் இருந்ததுக்கு ரொம்ப சாரி. என்ன காரணம் அப்படின்னா என்னால் வீடியோ எடுக்க முடியல, எடுக்கிறதுக்கு டைமும் இல்லை. ஏன்னா என்னால் வந்து ஈவெண்ட்ஸ் அது இதுன்னு நாங்கள் பார்க்குறதுனால இதுக்கு டைம் இல்லை. இப்போவும் வந்து நான் போட காரணம் அப்படின்னா நிறைய பேர் வந்து கீழே மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் ஷார்ட்டாக வந்து சீக்கிரம் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் இது பிரகாரம் போய் நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். சின்ன தொழில் செய்கிறீங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.